புருஷ வீட்டில் வாழ போற பெண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுற கேளு கண்ணே என்று பாடிய அந்த காலத்திலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நம் பாரத நாட்டில் வில்வித்தை, வாழ்வித்தை, குதிரை ஏற்றம் போன்றவற்றில் சிறந்து ஆண்களுக்கு எதிராக ஆண்வேடம் அணிந்து ஆண்களுக்கு எதிராக போராடிய பெண் வீராங்கனைகளும் இருந்தனர். ஏன், ஆண்களுக்கு எதிராக இன்றும் நாம் போற்றக்கூடிய தமிழ் பெண் புலவர்களும் பல இருந்திருந்தனர். இப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே என்றால் இந்த நூற்றாண்டு கேட்கவா வேண்டும்? பாரத நாட்டின் ஜனாதிபதி பதவியிலிருந்து, அந்நிய நாட்டிலிருந்து மற்றும் பல மாநிலங்களிலும் பலவித பதவிகளில் பதவி வகித்து சிறந்து விளங்குகின்றனர். மேலும் அது மட்டுமல்லாமல் அந்த காலம் முதல் தொன்று தொட்டு விளையாடும் கிரிக்கெட் ஆட்டம் முதல் கபடி, செஸ், கேரம், துப்பாக்கிச் சுடுதல், வில் விளையாட்டு, இன்னும் பல விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் நம் பெண்கள். கலை என்று சொன்னால் நாட்டியக்கலை, பாட்டு, இசை கருவிகள் வாசித்தல், மருத்துவம், பொறியியல் துறை, அந்த காலத்தில் தெருக்கூத்திலிருந்து, நாடக மேடையிலிருந்து இன்று சின்ன திரை, பெரிய திரை போன்ற நடிப்புத் திறன், ஓட்டுநர் என்றால் விவசாயத்தில் டிராக் ஓட்டுதல் போன்றவற்றிலும் சிறந்து விளங்குகின்றனர். மேலும் விண்வெளிக்குச் சென்று சாதனை படைத்ததையும் நம் மறக்க முடியுமா? இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், அனைத்து பள்ளிகளிலும் பெண் பிள்ளைகளே பொது தேர்வில் முதற்பெண் எடுத்து சாதித்து காட்டுகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்படி பெண்கள் சிறந்து விளங்குவதினால் தான் என்னவோ அந்த காலத்திலேயே நம் செந்தமிழ் புலவர் பாரதியார் பாடிவிட்டார் ஒரு பாடல். இதோ அந்த பாடல். புதுமை பெண்களடி, பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னாண்டி, கவி பாரதி சொன்னாண்டி. நன்றி, வணக்கம்.